வணக்கம். ஓஷோ உலகம். வாழ்வு என்பது உன்னதமானது, புதுமையானது. வாழ்வு என்பது புதுமையானது அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, வாழ்வுன்றது எப்போவுமே ஓட்டத்திலேயே இருக்கக்கூடியது. அதாவது வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் அப்படி இருந்துக்கிட்டே இருக்காது, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் வாழ்க்கையில் ஒரு புது பொலிவுடன், உற்சாகத்துடன், துள்ளலுடன், குதூகலத்துடன், சிரித்த முகத்துடன், சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கை எப்படி குதூகலத்துடன் கும்மாளம் போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல் நீங்களும் உங்கள் மனதை அப்படி வைத்திருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் அப்படியே ஒரு கடந்த காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மனம் அப்படின்றது ஒன்றுங்கள, மனசு எப்போவுமே கடந்த காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். கடந்த காலத்தையே அசை போட்டுக்கிட்டு இருக்கோம், கடந்த காலத்தை பற்றியே சிந்தித்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை கடந்து வந்த பாதையில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதையெல்லாம் அப்படியே மனசு அப்படியே அசை போட்டுக்கிட்டு அப்படியே உங்களை அசை போட வைக்கும். அதே நேரத்தில் உலகம் உங்களை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்தை உங்களை பார்க்க விடாமல், ப்ரெசன்ட் வேர்ல்டு, ப்ரெசன்ட் வாழ்க்கையினுடைய ஓட்டம், அதை உங்களை பார்க்க விடாமல் கடந்த காலத்திலேயே உங்களை உட்கார வச்சு, நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், போன வருஷம் எப்படி இருந்தோம், போன மாதம் எப்படி இருந்தோம், 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்படியே நினச்சி அதுலேயே உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய நிகழ்கால வாழ்க்கையை கடந்த காலத்தில் கொண்டு போய் சொருவி வச்சு அதை பற்றி நினைவுகளில் உங்களை மூழ்க வைத்து கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை உங்களுடைய மனதில் திரைப்படங்களைப் போல ஓட விட்டு அதில் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் மனதினுடைய வேலையே இதுதான். கடந்த காலத்தில் உங்களை வாழ வைப்பது, கடந்த காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பது. ஆனால் சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ரெசன்ட் வேர்ல்டு என்ன இருக்குது, நதி எப்படி பெருக்கெடுத்து வேகமாக கடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பறவைகள் நிறையா மரங்களில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு கீச் 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 அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. சத்தம் போட்டு இருக்கும்போது அந்த பறவை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது, பறவை ஓசை எழுப்பிட்டு இருக்குது, பறவை அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதைத்தானே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அதைத்தானே பார்க்கணும். அந்த குரலில் பறவைகளுடைய அந்த ஓசையில் உங்களை மெய் மறக்கணும். அந்த பறவைகளுடைய பாட்டில் உங்களையே நீங்கள் மறக்க வேண்டும். பறவைகளுடைய அந்த கீச்சு கீச்சு சவுண்டில் அப்படியே மெய் மறந்து போய் அப்படியே பறவைகளுடைய அந்த தோற்றத்தையே நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டே அமர்ந்திருக்க வேண்டும் அப்படின்றதான் அதான உண்மை. ஏன்னா அதை விட்டு மனசு அப்படியே அந்த பறவையினுடைய அந்த பாடல்களில் உங்களை மூழ்க வைக்காமல் அப்படியே அந்த பறவைகளை பற்றிய சிந்தனையில் அப்படியே இந்த பறவைன்னா அந்த பறவை என்ன பறவை, இதுக்கு பேர் என்ன, இதுக்கு இது ஜுவாலஜிக்கல் நேம் என்ன, இது இதுக்கு வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு பேர் என்ன, வேறு வேறு மொழிகளில் இதுக்கு பேர் என்ன, இது என்னென்ன வர்ணங்கள் எல்லாம் இருக்குது, இது பச்சையில் இருக்குது, மஞ்சளில் இருக்குது, சிவப்பில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் கூட இருக்குது, இதே மாதிரி வேறு பல வெள்ளையில் கூட இருக்குது, வேறு வேறு வர்ணங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பறவை. பட் இதே நேரத்தில் மஞ்சள் கலர்லேயும் பறவை இருக்கே, ஆரஞ்சு வர்ணத்துலேயும் இதே பறவை இருக்கே, இப்படின்றதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் இது இந்த இடத்துல என்ன, பறவை பாட்டு பாடுது, பறவை ஓசை எழுப்புது, பறவை சத்தம் எழுப்புது, அந்த காடு ஃபுல்லாக அந்த பறவையினுடைய சவுண்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. பறவையினுடைய பாடல் ஒளி காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பேரானந்தம், எப்படிப்பட்ட பேரானந்தத்தை உண்டாக்கக்கூடிய அனுபவம். இதை நம்ம பெறுவது என்பது சாதாரண விஷயமா? இந்த பாட்டு இப்போ பாடுது, 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் இந்த பாட்டு பறவை இங்கேருந்து பறந்து ஓடிடும். பறவை இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்குது, அது பாட்டு பாடுது, அது உடனே நம்ம கேட்டுட்டு அப்படி அந்த நேரத்தில் நம்ம பறவையை பற்றி சிந்தனை, பறவையினுடைய ஜுவாலஜிக்கல் நேமு, அதுக்கு என்னென்ன பல்வேறு வர்ணங்களில் பல்வேறு நாடுகளில் பறவைகள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மொழிகளில் இந்த பறவைக்கு என்னென்ன பேர்கள் வச்சு கூப்பிடுவாங்க, இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் மனசு நம்மளை அப்படி கொண்டு போயிடுது. அதாவது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேருந்து நம்மளை திசை மாற்றி வேறு எங்கோ கொண்டு சென்று நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அருமையான தருணத்தை நம்மளை மிஸ் பண்ண வைக்குது, பார்க்க விடாமல் ஆக்குது. அந்த ஆனந்த அனுபவத்தை நாம் பெற முடியாமல் மனம் சித்து வேலை செய்து நம்ம எங்கோ இழுத்து சென்று விடுகிறது நம்மை. இப்படிப்பட்டது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையை நம்மளை சுற்றி அருமையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, இனிமையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, அழகான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே சௌந்தரியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும். அப்படியே பூத்து குலுங்குது மலர்கள் பல்வேறு வர்ணங்களில், அப்படியே வேறு வேறு நிறங்களில் வேறு வேறு மலர்கள். அப்படியே யோசிச்சு பார்த்தா ஒரு பக்கம் அப்படியே டேலியா பூக்கள்,
ஒரு பக்கம் ரோஜா பூக்கள், இன்னொரு பக்கம் சீனியா பூக்கள், இன்னொரு பக்கம் செவ்வந்தி, அப்படியே சாமந்தி, அப்படியே ஒவ்வொன்று மல்லிகை, முல்லை, அல்லி இப்படின்னு சொல்லி கனகாம்பரம் இப்படி சொல்லிகிட்டே இருக்கோம்ல. அப்படியே நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட கலர்கள். இப்போ ரோஜா அப்படின்னாலே எப்படிப்பட்ட எத்தனை ரோஜாக்கள், எத்தனை வர்ணங்களில் இது அவள் கண் முன்னாடி மலர்ந்து சிரித்து பூத்து குலுங்கி அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ரோஜா பூக்களை பற்றிய ஆராய்ச்சி அப்படின்றதுக்கு நம்ம மனசு நம்மளை எங்கேயோ கொண்டு போய் புத்தக மேட்டருக்கு கொண்டு போயிட்டு நம்ம அந்த ரோஜா பூ ஏற்கனவே நம்ம கண் முன்னாடி பூத்து குலுங்கி சிரித்து கொண்டு மலர்ந்து அப்படியே எப்படிப்பட்ட காட்சி. இப்போ ஊட்டியோ கொடைக்கானலோ மூணாரோ எங்கேயாவது போய் அப்படியே வந்து பல்வேறு மலர்கள் அப்படியே மலர்ந்து சிரித்து கொண்டு அப்படியே நிற்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பாருங்கள். அது எப்படிப்பட்ட கண்கொள்ளா காட்சி. அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்றது அந்த தருணம் மறுபடியும் வருமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீசன்னு ஒன்று இருக்குது. அந்த சீசன் டைமில் தான் அந்த பூக்கள் பூக்கும். அதுக்கு ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குது. அந்தந்த காலகட்டத்தில் தான் அந்த பூக்கள் பூக்கும். எல்லா 365 நாளும் அந்த பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்காது. ஒவ்வொரு பூவுக்குமே ஒரு காலகட்டம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பருவகாலம் இருக்குது. அந்த பருவ காலத்தில் தான் அந்த பூக்கள் பூக்கும். அது சில மலர்கள் காலையில் மலரும், சில மலர்கள் மாலையில் மலரும், சில மலர்கள் இரவில் மலரும். இயற்கை வந்து அப்படியெல்லாம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு விதி அமைச்சிருக்கு. அதுபடி தான் நடக்கும். இயற்கையின் பேராற்றல் அப்படின்னு சொல்லாமல. அப்படியே இயற்கை எப்படிப்பட்ட திருவிளையாடல்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுல அது அப்போ வந்து நமக்கு எவ்வளோ ஆச்சரியமான ஒரு மேட்ரு. இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம அறிவுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமா? பேராற்றல் அது எப்படி வேணாலும் வச்சுங்க. இயற்கை, கடவுள், மிகப்பெரிய சக்தி, எது வேணாலும் பேர் இல்லைன்னு இருக்குது. எந்த பேராக இருந்தாலும் என்ன, நம்மை தாண்டி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத மிக உயரத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல்கள் எப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை நம்மை சுற்றி உண்டாக்கி கொண்டிருக்கின்றன, உருவாக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்றதெல்லாம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் என்னென்னா அதனால தான் வாழ்வுன்றது உன்னதமானது, வாழ்க்கை என்பது உத்தமமானது. அந்த லைஃப், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லைஃப், அந்த லைஃப்ன்றது அப்படியே வந்து அழகானது, அருமையானது, சிறப்பானது, உயர்ந்தது, உன்னதமானது, மதிப்புமிக்கது, மரியாதைக்குரியது. வாழ்வு அப்படின்றது லைஃப்ன்றது லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் லைஃப் அப்படின்னு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த பியூட்டிஃபுல்லான வேர்ல்டு, அழகான உலகம், அருமையான உலகம், சிறந்த உலகம், உத்தமமான உலகம், மதிப்பிற்குரிய உலகம், இந்த உலகத்தினுடைய உலகில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு உன்னதமான சம்பவங்களையும், உன்னதமான நிகழ்ச்சிகளையும், உன்னதமான தருணங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை ரசிக்கணும். அதில் நம்ம மனசை செலுத்தி அப்படியே இரண்டரை கலந்து அப்படியே அந்த ஆனந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அப்படி பெற்றோமானால் இந்த வாழ்க்கை எந்த அளவிற்கு உன்னதமானது, உயர்ந்தது, சிறந்தது, எந்த அளவிற்கு நினைத்து பார்க்க முடியாத பேராற்றலுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த மதிப்புமிக்க நிலைன்றல அதை நாம் உணரலாம். அப்படி இல்லாமல் மனம் கடந்த காலத்தில் நம்மளை வாழ வைத்து அப்படின்றல அந்த போக்கிலேயே நாம் சிக்கி கொண்டோமானால் நாம் நிகழ்காலத்தை தவற விடுவோம். நிகழ்காலத்தை நாம் தவற விடலாமா? தவற விடவே கூடாது. நிகழ்காலத்தில் நாம் வாழ வேண்டும். வாழ்க்கையின் உண்மை நிலையை, உன்னத நிலையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.